முடிந்து இப்ப சோழ நாட்டு திருத்தலத்திலே கடைசி திவ்யதேசம் தில்லை திருச்சித்திரகூடத்தில் புண்டரீக வல்லியுடன் திகழும் கோவிந்தராஜனே நாராயணா. திருச்சித்திரகூடம் என்னும் தில்லை நகரம் என்னும் சிதம்பரம் என்னும் பெயர் பெற்ற அற்புதமான கோயில். கோவிந்தராஜ பெருமாள் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய ஆஸ்தானம். ஒரு பக்கம் தில்லை நடராஜாவனுடைய கோவில், மற்றொரு பக்கம் சயன திருக்கோலத்தில் பெருமாள் கோவிந்தராஜர் சயனிச்சிருக்கார். இந்த தில்லையில் இருக்கிற கோவிந்தராஜர் உற்சவ பெருமாள் தான் ராமானுஜர் காலத்தில் திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமாளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டார். நீங்க அடிக்கடி ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீள். இந்த தில்லையில இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் மூலவரே சோழ மன்னவன் ரொம்ப வைணவத்தின் பேர்ல இருக்கிற கோபத்தினாலே கடலில் வீசிவிட்டான். அதுக்கப்புறம் உற்சவமூர்த்தியானு பாதுகாக்கணுங்கிறதுக்காக உற்சவமூர்த்தியை திருப்பதிக்கு எழுந்துள்ள பண்ணிட்டு போயிட்டா. அந்த திருப்பதி உற்சவமூர்த்தியா இவரை பிரதிஷ்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தூர்ல புதியதாக பிற்பாடுதான் உற்சவமூர்த்தியை பிரதிஷ்டை செய்யப்பட்டார். சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரிய சுவாமி செய்தார்னு சொல்லுவார்கள். இதெல்லாம் அந்த நாள்ல இருந்தே அப்படி நிறைய ஆபத்துக்கள் எல்லாம் பெருமாள் சந்திச்சுன்னு வந்திருக்கிற ஊர் இது. இது என்ன பெயர்? தில்லைன்னு ஏன் பேர் வந்தது? சித்திரகூடம்னு ஏன் பேர் வந்தது? விஸ்வகர்மா தான் இந்த கோவிலை கட்டினான். சித்திரக்கூட்டம், கூட்டம் மண்டபம், சித்திரக்கூட்டம் அழகான வேலைப்பாடுகளோட உள்ள மண்டபம். எதுக்கு அந்த மாதிரி கட்டியிருக்காள்னா, நாட்டிய கச்சேரி நடக்க போறது அதுக்காகத்தான் கட்டியிருக்கா. யார் நாட்டியம் ஆட போறா? சிவபெருமானும் பார்வதி தேவியும் போட்டியிட போகிறார்கள். ஏன் அவதான் அப்பப்ப அடிப்பாளை இங்க என்ன புதுசுன்னா, ஏற்கனவே ஆட்டத்துல போட்டி வந்து எல்லாரையும் நடுவரா நிறுத்தி வச்சு பார்த்து சிவன் தான் நன்னாடுறார், பார்வதி அவ்வளவு ஆடலேன்னு பதில் வந்துடுச்சு. அதுல அவளுக்கு கோபம், இது இப்படி ஒத்துக்க முடியாது இது. அதனால பெருமாள்கிட்ட போய் கேட்போம். அவர் ரொம்ப உண்மை பேசுவார், நம்பி வந்திருக்கா. அப்படிலாம் பேசுவாரான்னு தெரியாதவர். அவர் சமயத்துக்கு தகுந்த மாதிரி என்ன சத்தியம் தான். இப்பதான் பார்த்தோம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. விளையாட்டுக்கு பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு என்ன பொய்யும் சொல்லுவார். அவர் சொன்னார், தாராளமா பாக்குறேன், ஆட்டம் பாக்குறதுன்னு எனக்கு என்ன கசக்கிறதுன்னு. இப்போ நான் படுத்து நடுறேன், நீங்க எத்தனை நாள் வேணா ஆடுங்க, ஆடின விற்பாடு யார் நன்னாடுன்னு நான் சொல்றேன், எல்லார் அபிப்பிராயத்தையும் கேட்டுன்னு சொல்றேன். அப்பவே சிவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் இது எதுக்கோ அடி போட்டு வச்சிருக்காரு, இவர் சரியா பதில் சொல்ல போறாரான்னு தெரியல. விஸ்வகர்மாவை கூட்டா நம்ம பெரிய மண்டபம்லாம் கட்டியாச்சு. ரெண்டு பேரும் ஆடுறதுக்காக ஆரம்பித்தார்கள். பார்வதி தேவி ஆடுறா, பரமசிவனார் ஆடுறார். ஆனா அவருடைய தாண்டவத்தை இவளால் ஆடுறதுக்கு முடியல. சற்றே வெட்கி பார்வதி தேவி தலை குனிந்து நிற்க, தேவர்கள் எல்லாரும் சிவன் ஜெயித்தார் சிவன் ஜெயித்தார்னு சொல்லி எல்லாரும் விஷ்ணுவை பார்க்க, அதான் எல்லாருமே சொல்லிட்டாலே இப்ப நான் என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு தலையாட்டினார். அன்னிலிருந்து பார்வதி தேவிக்கு ஒரே கோபம். அந்த கோபத்தோட இனிமே நான் இங்க உள்ள இருக்க மாட்டேன்னுட்டு திருச்சித்திரகூடுக்கு ஊருக்கு வெளியிலே பெரும் காளி தேவியாக போய் கோயில் கொண்டு விட்டால். இப்போதும் அப்படித்தான் இருக்கிறாள். தில்லை 3000 சொல்லுவா. அந்த கோவில் தான் பிரதானமான கோவில். சிவங்கோவில், நடராஜா கோவில் ரொம்ப முக்கியமான கோவில். அதுக்கு பக்கத்துல இப்ப பெருமாள் சயன திருக்கோலத்திலே கோவிந்தராஜ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கார். இது தில்லைன்னு பேர். இப்ப நான் சொன்னதெல்லாம் சித்திரகூடம்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்காக. குலசேகராழ்வாரும் திருமங்கியாழ்வாரும் பாசுரம் பாடியிருக்கா. திருமங்கியாழ்வார் 20 பாசுரங்கள் பாடினார். குலசேகராழ்வார் 10 பாசுரங்கள். அங்க நெடுமதில் சூழ் அயோத்தி என்னும் அணிநகரத் துயர் விளக்கும் விளக்கும் சோதி என் செங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்னி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள்ளே ராமாயண சரித்திரம் முழுக்க பாடுகிறார். குலசேகராழ்வாருக்கு இந்த பெருமாள் ராமனாகவே காட்சி கொடுத்திருக்கிறார். அது சித்திரகூடம். தில்லைங்கிற பேரே வந்தது. ஏன் அந்த தில்லை தில்லைன்னு சொல்றோம்னா, அது ஒரு சரித்திரம். நம்ம தஞ்சமாமணி கோவில் பார்க்கச்சே 3 பேரை பார்த்தோம் இல்லையோ. அதாவது தஞ்சகன் ஒருத்தன், தண்டகன் ஒருத்தன், கஜமுகன் ஒருத்தன். இந்த 3 பேரையும் பெருமாள் அழித்து தஞ்சகன் பேர் கேட்கத்தான் தஞ்சாவூர்னு ஆச்சு. அப்புறம் அது தண்டக வனமாச்சுங்கிறதுலாம் நேற்று பார்த்தோம் இல்லையோ. அவ 3 பேரையும் அழிச்சுட்டான்னு உடனே அவளுக்கு 2 சகோதரிகள், இன்னும் 2 பேர் இருக்கா. அவளோட முடியல. இப்போ அவ 3 பேருக்கும் சகோதரி. ஒருத்திக்கு தில்லின்னு பேரு, ஒருத்தருக்கு ஜில்லின்னு பேரு. 2 பேரும் அவளுக்கு பேரு. அவ 2 பேரும் பெருமானை எதிர்த்து வர, எதுக்கு அவனே முடிஞ்சு போயிட்டான், இனிமே நீ எதிர்க்கிறப்போ அப்படின்னு ஜில்லியை சொல்லி ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போய் பெருமாளை சேவிச்சு கைங்கரம் என்று அனுப்பிச்சிட்டார். தில்லியை இந்தூருக்கு அனுப்பிச்சார். தில்லியாலே ஏற்படுத்தப்பட்ட ஊர் தில்லை. தில்லி இங்கு வந்து தான் ஒரு காந்தார மரமாக பறந்து நிற்க, அந்த மரத்தினுடைய அடியிலேயே பெருமாள் சேனிச்சென்றிருக்கார்.
திருமங்கியாழ்வார் 3ஆம் பத்து முதல் திருமொழி 2ஆம் திருமொழி ரெண்டாலையும் பாடியிருக்கார். காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்து மென்பீர் வாயோது வேதம் மல்கின்ற தொல்சீர் மறையாளர் 4 முறையால் வளர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. திருச்சித்திரகூடத்துக்கு போய் சேருங்கோள்னு கூறுகிறார். இனி பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார் பார்ப்போம். அற்புதமான சயன திருக்கோலம். உள்ளே பெருமாள் சயனத்தில் உள்ளார். சயன திருக்கோலத்தில் மூலவர் கோவிந்தராஜ பெருமாள் அத்புத சயனம், போக சயனம், யோக சயனம், தன் 4 திருக்கரங்களோட சயனித்துக் கொண்டிருக்கிறார். 7 மலையை போலவே அந்த பெருமாள் அங்க சப்தகிரி வாசன், அங்க 7 மலை. இங்க இந்த பெருமாளுக்கு நாகப்பாம்பனுடைய படம் 7 படங்களுக்கு கீழே இவர் சயனிச்சிருக்கார். 7 மலைகளுக்கு மேல சீனிவாச பெருமாள் சயனிச்சிருக்கார். அங்கேயும் 4 கைகள், சங்க சக்கரத்தோட தான் திருவேங்கடவன் இருக்கார். இங்கேயும் 4 கைகள். அப்படின்னா நின்றுட்டு இருக்கிற பெருமாள் படுத்துட்ட மாதிரி, படுத்துட்ட பெருமாள் நின்றுட்ட மாதிரி. இதை போலத்தான் 2 பேரையும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது பெருமாள் தேவாதி தேவன் பார்த்தசாரதி பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். உற்சவமூர்த்தி பார்சாரதி பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். ருக்மிணி சத்யபாமாவோட சேர்த்து எழுந்துள்ளி இருக்கிறார். அடுத்து சித்திரகூடத்துள்ளான் பெருமான் நின்ன திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோட இருக்கிறார். இந்த பார்சாரதி பெருமாள் கடிவாளம் பிடிச்சிருக்கார். பார்த்தனுக்கு சாரதி இல்லையோ, அப்ப தேரோட்டின பெருமாள். இந்திரியாணி ஹயாண்யாகுன்னு சொல்வார்கள். நம்ம இந்திரியங்கள்லாம் குதிரையாட்டம் தரிகட்டு ஓடுறது பாருங்க. அதை போல நம்ம புலன்களும் தரிகட்டு ஓடும். பெருமாள் தான் சாரதியா இருந்து மனம்ங்கிற கடிவாளத்தை போட்டு அதை எடுக்கணும். அதை சொல்றாப்பதான் இந்த பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். நின்ன திருக்கோலத்தில் சித்திரகூடத்துள்ளான் புண்டரீகவல்லி தாயார். இங்கு ஆண்டாளுக்கு அத்புத சன்னதி. ஆண்டாள் தன் பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா 27வது பாட்டுல சக்கர பொங்கல் பாசுரம். மார்கழி மாசம் வந்தது. இந்த பாட்டு அன்னைக்கு நிச்சயமா கோலு போகும். மற்ற நாள்லாம் வெறும் பொங்கல், இன்னைக்கு மட்டும் சக்கர பொங்கல் இல்லையோ. அடுத்து 28வது பாசுரம் குறையொன்னுமில்லாத கோவிந்தா. 29வது பாசுரம் கோவிந்தா சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெத்தம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இன்னு பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா. 27, 28, 29 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யார் என்ன? இந்த பெருமாளைத்தான். திருவேங்கடவனும் கோவிந்தன் தான். எப்ப யார் மலையேற போனாலும் என்ன சொல்லிட்டு ஏறுறோம்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாத்திரவளுக்கு ஏத்திருப்பிடே. புரட்டாசி சனிக்கிழமை தான் நிறைய பேர் மாவால விளக்கு சமர்ப்பிக்கிற வழக்கம் வச்சிருக்கோம் இல்லையோ, அப்பவும் கோவிந்தா. இப்பவும் ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க, பெருமாள் எல்லாரும் வரிசா சேவிக்கிறதுக்கு வருவா. ரங்காரங்கான்னு சத்தம் போடணும் இல்லையோ. எந்த கோவில்ல தேர் இழுக்கிற சேவம் கேளுங்க, கோவிந்தா கோவிந்தான்னுவா. ஸ்ரீரங்கத்துக்கார ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரங்காரங்கான்னு சொல்ல மாட்டீங்களா, அங்கேயிருந்து கோவிந்தான்னு சொல்லலன்னா அது ஒரு போட்டி. இந்த பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு போட்டி. யாரு ரங்கான்னு சொல்லுவா? எங்க போனாலும் கோவிந்த கோவிந்தன்னு சொல்ல போறோம். காம்பிந்த தீதி கோவிந்தா, பூமியை அடைந்தபடியால் கோவிந்தன், வாக்கை ரட்சித்துக் கொடுக்கிறபடியால் கோவிந்தன். இப்படி பல திருநாமங்கள் பெருமாளுக்கு. உயர்ந்த நாமம் கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் திரௌபதி. ஆபத்து வந்த காலத்தில் கோவிந்தான்னு சொல்லித்தான் கூப்பிட்டா. இந்த தொண்டையிலேருந்து கோவிந்தான்னு வந்துதான். அந்த தொண்டையில இருக்கிற மங்களசூத்திரத்துக்கு திருமங்கல்யத்துக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. அதுக்குத்தான் பெருமாள் பார்சாரதியாவே இருந்தாராம். அவர் தேரோட்டினது எதுக்குன்னா, நான் கூட இருந்து இவனை ஜெயிக்க வச்சே ஆகணும் என திரௌபதி கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டா. அதுக்காகத்தான் எத்தனை பண்ணி கொடுத்தார் பெருமாள். ஊன் வாட உண்ணாது உயிருகாவலிட்டு உடல் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா திருச்சித்திரகூடம் சென்று சேர்மீர்களே. எங்கெங்கயோ தபஸ் பண்ண வேண்டாம், சித்திரகூடத்து கோவிந்தராஜ பெருமானிடத்துல வாங்கோ, அவன் திருவடியை பற்றுங்கோள். அந்த சரணாகதியே உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் என்று திருமங்கியாழ்வார் சாதித்தது. அத்தோடே தேசங்கள் 40 சோழ நாட்டு திருத்தலங்கள் முற்று பெற்றன. மன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமி எவ்வளவு முக்கியமான ஊர். மன்னார்குடி விட்டு சோழ நாடா? ராஜகோபால சுவாமி ராஜமன்னார். அது போல காட்டு மன்னார்குடியில காட்டு மன்னார், அது சிதம்பரம் பக்கத்திலே, அவர் காட்டு மன்னார் கோவில். அந்த இடத்துலதான் நாதமுனிகளுடைய ஆளவந்தாருடைய அவதார ஸ்தலம். வீரநாராயண பெருமாள் எழுந்துருளி இருக்கிறது காட்டு மன்னார்குடி, சிதம்பரத்துக்கு தள்ளி. அதை நடுநாடுன்னு கூட சேர்த்துனுள்ளா நீங்க. ஆனா சோழ நாட்டில் இருக்கிற கஷேத்திரம் மன்னார்குடி கஷேத்திரம். ஸ்ரீவித்யா ராஜகோபாலன்
கோப்பிரளயர்னு 2 மகரிஷிகள். பெருமாள் இன்னைக்கு என்னமா எழுந்துள்ளிருப்பார் தெரியுமோ? தாட்டங்க குண்டலதரவ் வாமதட்சிண கர்ணயோகோ. ஒரு காதல தோடு ஒரு காதல குண்டலம், கையில சாட்டை வச்சிருப்பார், கை அப்படி வச்சிருப்பார். ஒரு சத்யபாமா ஹம்சவின்யஸ்த வாமபாணி சரோருகான்னு சத்யபாமையனுடைய தோல்ல அப்படி ஊனி கொண்டு ஒரு கையில சாட்டை வச்சிருந்து கீழே ஒரு வஸ்திரம் சாத்திண்டு அதே வஸ்திரம் தான் தலையிலே முட்டா காட்டம் போட்டுக்கொண்டு மாடு மேய்க்கிறதுக்கு போற திருக்கோலத்தோட பக்கத்துல மாடு கண்ணுக்குட்டிகளோட எழுந்தருளி இருக்கிறார். 32 சேவை அந்த பெருமாள் சாதித்தார். என்ன சரித்திரம் தெரியுமோ? கோபிலர் கோப்பிரளயர்ங்கிற மகரிஷிகள் துவாரகையை நோக்கி போயிட்டு இருக்கா. இப்பவே போய் பெருமாளை சேவிக்கணும் துவாபர யுகத்திலே. ஆனா இவ போற சமயத்துக்குள்ள பெருமாள் அப்பதான் பரமதத்துக்கு போயிட்டார். முடிஞ்சு போச்சு. முடிந்து அவர் பரமத்துக்கு போயாச்சு. இந்த ரிஷிகள் இப்ப தேடிட்டு வரா. வழியில பார்த்தவர் சொன்னார், எது யார தேடிட்டு போயிருப்போ? நானா இப்ப கண்ணனை போய் சேவிக்கலாங்கிறதுக்காக துவாரைக்கு போறேன். நன்னா போனீர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே கிட்டாவதாரன்ல இல்ல ஆயிடுத்து. நான் இழந்து போயிட்டேன்னா என்ன செய்வேன்னார். இங்கேயே உட்கார்ந்து பிரார்த்தியன். அந்த ரிஷிகள் 2 பேரும் அங்கேயே உட்கார்ந்து பிரார்த்தித்தா. கண்ணன் தன்னுடைய 32 திருக்கோல சேவையும் அங்கேயே காட்சி கொடுத்திருக்கார். அதனாலதான் ராஜகோபால சுவாமி ஸ்ரீவித்யா ராஜகோபாலனா எழுந்துள்ள இருக்கிறார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோல் கொலைக்கப்படும் மன்னவீர் மன்னப்பெரு மடவானனை வண்துவராவதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று நம்மாழ்வாருடைய பாசனம். தட்சிண துவாரகா வண்துவராவதி, தெற்கே இருக்கிற துவாரகேன்னு மன்னார்குடி தான் கொண்டாடப்படுறது. பெரிய நாச்சியார், அற்புதமான திருக்கோலம். நாச்சியார் சன்னதி தனி, பெரிய நாச்சியார் சன்னதி. பெருமாள் சன்னதி தனி. மூலமூர்த்தி சுவாமி வாசுதேவ பெருமாளா எழுந்துள்ள இருக்கிறார். உற்சவமூர்த்தி ஸ்ரீவித்யா ராஜகோபாலம். பிராகாரத்துல வந்தீங்கன்னா 32 திருக்கோலத்தையும் சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்கா. என்னென்ன கோலத்துல அந்த பெருமாள் சேவை சாதித்தார். இந்த பெருமாள் இவ்வளவு அழகா இருக்கார், இவருக்குன்னு ஒரு பாசுரம் இருக்கணும்னுட்டு சுவாமி மணவாள மாமனிகள் படிய விண்ணப்பிச்சேனே ஒரு பாசுரம். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்படும் மன்னமீர் மன்னப்படு மரவாணனை வண்துவராபதி மன்னனை ஏத்துமின். தட்சிண துவாரகாதீசன் பெருமான் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். ஹாரித்ரா புஷ்கரணின்னு பெரிய நதி, அது நதியாட்டம் தான் இருக்கும். அது புஷ்கரணி குளமாட்டமே இருக்காது. ஹாரித்ரா நதிங்கிற மொழியும் அந்த ஊர்ல இருக்கிற வீதிகளுக்கெல்லாம் கோபால சமுத்திரம்னு பேர். தெற்கு கோபால சமுத்திரம், வடக்கு கோபால சமுத்திரம், மெடுக்கு கோபால சமுத்திரம்னா தெருவே சமுத்திரமாட்டம் இருக்கும். அவ்வளவு பெரிய ஊர். இந்த பெருமாளுக்கு தொப்போத்சவம் நடந்தது. ராத்திரி எல்லாம் நடக்கும். இன்னைக்கெல்லாம் சேவிச்சுட்டே இருக்கலாம். எல்லா பிரம்மோத்சவம் எல்லா ஊர்லயும் எத்தனை நாள்? 10 நாள். 10 நாள் பிரம்மோத்சவம், 18 நாள் இந்த ஊர்ல உற்சவம். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல. அவர் எத்தனை வெண்ணையும் பாலும் தயிரும் சாப்பிட்டாரோ இப்போ அந்த திருமேனில நன்னா நீங்க சேவிச்சுக்கலாம். மொழு 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 அந்த மாதிரி இருப்பார். அவரை நகர்த்துறதுன்னா 12 பேர் வேணும். இருந்தா தான் அந்த பெருமாள் நகரவே நகரும். சுவாமி வெண்ணெய் எங்கேயும் போல சுவாமி இருக்கு, ஜாகிரதையா திருமேனியே இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அதை போலத்தான் பெருமாள் ஸ்ரீவித்யா ராஜகோபாலன். அற்புதமான சேவை. ஹாரித்தா புஷ்கரணி. இந்த பெருமாள் ஒரு காதல தோடு ஒரு காதல குண்டலம் போட்டிருக்கார். தோடு போட்டுக்க வேண்டியது பெண், குண்டலம் போட்டுக்க வேண்டியது ஆண். எதுக்கு இவர் 2ஐயும் போட்டிருக்கார்? குழந்தை கர்ப்பம். யசோதையும் நந்தகோபாலன் பேசிக்கிறார். ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்? யசோதை சொன்னா ஆண் தான் பிறக்கும். நந்தகோபால் இல்ல பெண்ணு தான் அவர். கடைசியில பார்த்தா ஆண் குழந்தை பிறந்துடுத்து. இவ 2 குழந்தைகளுக்கும் ஆபரணம் பண்ணி வச்சுட்டாலும். ஆண் பிறந்தா ஆணுக்கு போடுவோம், பெண் பிறந்தா பெண்ணுக்கு போடுவோம். பிறந்துட்டார் கண்ணன் ஆண். யசோதை நான் தான் ஜெயிச்சேன்னா. நந்தகோபாலன் சொன்னார் பாதி தான் ஜெயிச்சேன்னார் அவர். என்னது ஆண் குழந்தை தானே பிறந்திருக்குன்னா? ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஆனா முக ஜாடைய பார்த்தீங்களா நல்ல பெண் ஜாடையோட இருக்கு. எங்க நீங்க கண்ணன் சித்திரத்தை பார்த்தாலும் பெண் ஜாடையோட இருக்கும் இல்லையோ. என் சாமுத்திரிகா லட்சணம் சொல்றது. ஆண் அழகா இருக்கணும்னா முகம் பெண் ஜாடை கொஞ்சம் ஒட்டின்னு இருந்தா தான் ஆண் அழகா இருப்பான். இது ஆணுக்கு மட்டும்தான். பெண் அழகா இருக்கிறதுக்கு ஆண் ஜாடை ஒட்டின்னு இருக்கணும்னு எங்கேயும் சொல்லல. ஆண் அழகா இருக்கணும்னா பெண் ஜாடை இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் எந்த சித்திரத்தை பார்த்தாலும் கண்ணன் முகத்தை பாருங்க, நீள் வட்ட வடிவத்துல பெண்ணுடைய சாடையோட இருப்பார். ராமன் அப்படித்தான் இருப்பார், பெருமாள் எல்லாருமே அப்படித்தான் இருக்கா. அதனாலதான் இங்க இந்த மாதிரி நடந்து ஒரு காது தோடு ஒரு காது குண்டலம்னு சாத்தின்னு இருக்கார். இன்னொரு போட்டி நடந்துதான். இந்த ஹாரித்ரா நதியே எப்ப கண்ணன் அவதாரித்த காலத்தில் எல்லா கோபிகைகளும் கண்ணனுக்கு ஒரு போட்டி. அவாவா நகநட்டு ஆடை ஆபரணம் எல்லாம் கட்டி வைக்கணும், கிடுகிடுன்னு போய் குளிக்கணும், எல்லாரையும் அவாவாழ்ந்து எடுத்து போட்டுக்கணும். யார் முதல்ல சரியா போட்டு முடிக்கிறாளோ அவ தான் ஜெயிச்சா. ஒரு பெண்ணு ஜெயிக்க போறா, எல்லாத்தையும் ஒழுங்கா போட்டுனுட்டா. கண்ணன் பார்த்தார் இவளை ஜெயிக்கவே விடக்கூடாது, என்ன பண்ணலாம், நமக்கு 2 கண்ணு போனாலும் சரி அவ ஜெயிக்க கூடாது என்று நினைச்சுன்னு அவளுடைய தோடு ஒன்னு எடுத்து சட்டுன்னு தாம் போட்டுட்டார். என்ன விதி வச்சிருக்கா? அவரவர்கள் தான் மொத்தம் தன்னுதான் தாம் போட்டுன்னு முடிக்கணும். இப்ப இந்த ஒரு தோடு படுத்தோல்லையோ இவளுக்கு, கண்ணனும் தோத்து போயிட்டார். ஏன்னா இவர் தோடு போடுறது தப்பு, ஆனா அவளுக்கு தோடு படுத்தோ இல்லையோ, அதனால அவ தோத்துட்டா எல்லா பெண்களும் நிமிந்து பார்த்தா ஒரு காதுல தோடு ஒரு காதுல குண்டலம் போட்டுட்டாரா. கண்ணா நீ ஜெயிச்சுட்டேன்னாவா.
இல்லையே நான் தான் தோத்து போயிட்டேனே, நான் தோட போட்டிருக்கேன்னா, இல்ல இந்த சேவை தரிசனம் இத்தனை நாள் நாங்க சேவிச்சதில்லை, இப்ப இது இன்னும் அழகா இருக்கு, தோற்றோம் நமஸ்கரித்தனர் என்ன ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் சரித்திரம். அதை போலவே இப்பவும் ஒரு காதில் குண்டலம் ஒரு காதில் தோடு போட்டுக்கொண்டே பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு பல்லாண்டு பல்லாண்டு வாழி வாழி. காவிரி ஆற்றுக்கு பக்கத்தில் ஆழ்வார்களுக்குள்ளே தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். அது 108 இல்ல பாக்குற தொண்டரடிப்புடி ஆழ்வாரது திருமண்டங்குடி. கோதண்டே ஜேஷ்ட நக்ஷத்ரே மண்டங்குடி புரோத்பவம் சோழோர்வியாம் வனமாலாம்சம் பக்தபத்ரேணு ஆசிரயே என்ன ஸ்லோகம். மார்கழி மாசம் கேட்டை நட்சத்திரத்தில் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய அவதாரம். திருமண்டங்குடியிலே அவ்வாழ்வார் அவதரித்தார். ரொம்ப அழகான திருக்கோலம். தொடையத்த தொளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும் அடியனை உன் அடியன் என்னருடைய அடியார் காட்படுத்தாய் பழி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளியட்சியில பாடியிருக்கார். சின்ன திருக்கோலத்தில் பூக்குடலைய கையில வச்சிருந்து எப்பவும் புஷ்பம் பறிச்சு பெருமானுக்கு கட்டி சமைச்சுட்டே இருக்காரோ இல்லையோ, அதை போலவே தொண்டரடிப்படியாடு எழுந்துள்ளிருக்கார் ரங்கநாத பெருமாள். எப்படி அவர் தானே இருப்பார். தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடினதே அரங்கநாதனுக்காகத்தான். அதனால ரங்கநாத பெருமாள் கோயில் கொண்டிருக்கார். ஆழ்வாருக்கு பக்கத்துல ஸ்ரீனிவாசர், திருமாலிருஞ்சோலமலை அழகர், இவர்கள் இருவரும் உள்ளனர். தொண்டரடிப்புடி ஆழ்வார் விப்பரநாராயணன்கிற இயற்பெயரோடு இருந்தார். தேவதேவகிங்கிறவரிடத்துல காதல் வசப்பட்டுட்டார். அப்புறம் அப்படியே சுத்தி திரிந்து கொண்டு மறுபடியும் பெருமானிடத்துல வந்து சேர்ந்தார் என்ன சரித்திரம். அத்தோடே சோழ நாட்டு திருத்தலங்கள் முற்று பெற்றன. நடுநாட்டு திருத்தலம் ரெண்டே திவ்யதேசம்தான். ஒரு பக்கம் திருவகீந்திரபுரம், மற்றொரு பக்கம் திருக்கோவலூர். திருவகீந்திரபுரம் கடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருவகீந்திரபுரம். திருக்கோவலூர் விழுப்புரம் தாண்டி மேற்க போனோம்னா திருக்கோவலூர். ரெண்டு எல்லாரும் முக்கியமா தெரிஞ்ச ஊர் தான். அதுல இப்ப முதல் க்ஷேத்திரத்தை அனுபவிப்போம். திருவகீந்திரபுரத்தினிலே வைகுண்ட நாயகியுடனே உரைபவனே தேவநாதனே நாராயணா. நமோ நாராயணா, நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. திவ்ய தேச நிலம் கோலம் தந்திடும் ஸ்ரீமன் நாராயணா. நடுநாட்டு திருப்பதிகளுக்குள்ளே இப்ப நாம பார்க்கிறது மொத்த திருப்பதி கணக்கில் 41வது திருப்பதி திருவகீந்திரபுரம். சம்ஸ்கிருதத்தில் அகீந்திரபுரம், தமிழில் திரு ஐந்தை, திருவகீந்திரபுரம். அகீன பாம்பு, அகீந்திரன பாம்புக்கு தலைவரான ஆதிசேஷன், ஆதிசேஷனாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஊர். அதனால இதுக்கு அகீந்திரபுரம்னு பேர் வச்சிருக்கா. ஓஷதாத்ரி பெரிய மலை இருக்கு. மலைக்கு மேல பெருமாள் ஹயக்ரீவ பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். ஞானானந்த மயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்ன ஆச்சரியமான கோவில். இப்ப பெருமாளுடைய சரித்திரம் என்ன, ஏன் வந்தாருங்கிறத பார்ப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது. 2 பேருக்கும் சண்டை. அதிலே நீண்டதான பெருமாள் தேவர்களுக்கு உதவறதுக்காக வந்தார். அதுல என்னமோ விசித்திரமான வேலை, சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்குமே சண்டை வந்துடுத்து. தன்னுடைய திரிசூலத்தை சிவபெருமாள் பெருமாள் பேர்ல வீசினார். அது சக்கராயுதத்துல போய் ஒட்டி கொண்டு அதுக்கே ஒரு அலங்கார மாட்டம் போய் நின்னுது. ஓ, யாரோட சண்டை போட்டிருக்கீர், நான் தான் திருமால் அப்படின்னு தன்னையே 3 பேராக பெருமாள் காட்சி கொடுத்தார். இதனாலதான் மூவராகிய மூர்த்தியைன்னு திருமங்கி ஆழ்வார் இங்க பாடுறார். தானே திருமால், தானே பிரம்மா, தானே ருத்ரன், ருத்ரனுக்கு காட்சி கொடுத்திருக்கார். அதை பார்த்துட்டு ஓ பெருமாள் தான் இப்படி எழுந்துள்ளிருக்கார் போல இருக்கு, தெரியாத பண்ணிட்டோன்னு சொல்ல இது ஒரு பக்க சரித்திரம். அதனாலதான் இந்த பாசுரத்தில் மூவராகிய ஒருவனை மூவல குண்டு உமிழ்ந்தளந்தானே தேவர் தானவர் சென் நிறைஞ்ச தன் திருவையிந்திர புறத்து மேவுசோதியை வேல்வலவன் கலிகன்னி விரித்துரைத்த பாவு தண்டமிழ் பத்திவை பாடிட பாவங்கள் பயிலாவே
பெரிய திருமொழியிலே 3ஆம் 10 முதல் திருமொழியில சாதிக்கிறார். பாவங்கள் பயிலார். இந்த க்ஷேத்திரத்தை ஆறு சேவித்தாலும் அவர்களுக்கு பாவங்களே அண்டாது. ஆச்சரியமான தாயார் பெருமாள், அத்புத பெருமாள், தெய்வநாயக பெருமான், தேவநாத பெருமாள், அச்சுதன் திருநாமம், தாச சத்யன், அடியார்க்கு மெய்யன், இப்படி பல திருநாமங்களோடு அங்க பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். என்ன சரித்திரம்னு பார்ப்போம். அதாவது ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் போட்டி வந்தது. யாருன்னு அப்ப இந்த போட்டியில ஆதிசேஷன் ஜெயித்து அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஊர். பெருமாளுக்கு தீர்த்ததாகம் ஏற்பட்டதாம். இவரோட ஜெயிச்சு போட்டியில ஜெயிச்சுட்டாரோ இல்லையோ, தீர்த்ததாக ஏற்பட்டது. தீர்த்தம் அணுந்தார். கருடன் ஆகாசத்தை நோக்கி பறந்தார். ஆதிசேஷன் பூமியில புகுந்து தன் வாளால ஓங்கி அடித்தார். அங்கிருந்து தீர்த்தம் ஏற்பட்டது. அதுதான் ஊர் அகீந்திரபுரம்னு ஆயிடுச்சு. பெருமாள் அந்த தீர்த்தத்தை ஏத்துட்டார். தலைவரான ஆதிசேஷனை ஏத்துனுட்டார். மேல போன கருடன் விரஜா நதி தீர்த்தத்தை எடுத்துன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தார். அந்த தீர்த்தம் தான் கடில நதின்னு ஓடுறது. அது கருட நதின்னு இருந்தது. ஆனா அப்படி மருவி மருவி இப்ப கடில நதியா ஓடின்னு இருக்கு. கடில நதிக்கு பெருமாள் எழுந்துருளி அதற்குரிய மரியாதைகள் தீர்த்தவாரி அனைத்தையும் அங்கு பெற்றுக் கொள்ளுகிறார். ஆக கடலூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர் கடில நதி தான் விரஜா நதியா கருடனால் சேர்க்கப்பட்ட ஊர். ஓஷதாத்ரி, இந்த ஔஷதகிரி, இந்த மலைக்கே ஏற்றம். பெருமாள் மேல ஹயக்ரீவ பெருமாளா இருக்கேன்னு சொன்னேன்னா, யாரு படிக்கிறவா வித்ய வேணும் அபியாசம் நன்னா வரணும்னாலும் இந்த ஹயக்ரீவனை போய் சேவித்துக் கொள்ள வேண்டும். வேதாந்த தேசிகனுக்கு பிரத்யக்ஷமா சேவசாயிச்ச பெருமாள். எப்படி என்ற சரித்திரம் பார்ப்போம். மது கைட்டவர்கள்ங்கிற அரக்கர்கள், அவர்கள் வேதத்தை ஒழித்து வைத்தனர். அதனால பிரம்மாவுக்கே வேதம் இல்லாத சமப்பட்டார். பெருமாள் பரிமுகத்தானாய் குதிரமுகத்தானாய் அவதரித்து வேண்டிய வேதங்களை எல்லாம் உபதேசித்தார். வேதத்தை உபதேசித்த திருக்கோலத்தோடு தான் இங்கே பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். இங்கே வேதாந்த தேசிகன் இருந்து கடும் தவம் புரிந்தார். அவருடைய தபஸுக்காக கருடன் வேதாந்த தேசிகனுக்கு பிரத்யட்சமானார். ராமானுஜர் காலத்துக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களிலே ஒளிகொண்டு புறப்படுபவர் கவி தார்க்கிக சிம்மம்னு சொல்லுவார்கள். ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. கவிகளுக்குள்ளே தார்க்கிகர்களுக்குள்ள மிகச்சிறந்தவர். அந்த சுவாமி தபஸ் பண்றார். கருடன் சேவை சாதிக்கிறார். கருட பஞ்சாசத்து 50 ஸ்லோகங்கள் கருடனுக்குன்னு பாடினார். கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை வேதாந்த தேசிகனுக்கு உபதேசிக்கிறார். அந்த மந்திரத்தை சொல்ல ஹயக்ரீவ பெருமாளை பிரத்யட்சமாக ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் அப்படின்னு மற்றொரு ஸ்தோத்திரமும் பாடியிருக்கார். அதுலதான் இந்த ஸ்லோகம் வருது. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. எல்லாரும் ஹயக்ரீவ பெருமான வணங்குவோம். அவர் மேல மலைக்கு மேல இருக்கார். அந்த மலைக்கு படிக்கட்டுகள் 74 சிம்மாசனாதிபதிகளை ராமானுஜர் ஏற்படுத்தினார். அதை ஞாபகப்படுத்தும் வகையில் 74 படிக்கட்டுகள் ஏற்படுத்தி வச்சிருக்கார். இந்த க்ஷேத்திரத்துல தான் கருட பஞ்சாசத்து, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், தேவநாயக பஞ்சாசத்து, அச்சுத சதகம், தன்னையே ஒரு நாயக்கியா நினைச்சுன்னு வேதாந்த தேசிகன் அச்சுத சதகம்ங்கிற பிரபந்தமே பாடினார். இதெல்லாம் ஒரு புறம் சரித்திரம். இனி பெருமாள் கீழே எப்படி மலைக்கு கீழே எப்படி எழுந்துள்ளிருக்கார் பார்ப்போம். தேவநாத பெருமான் தெய்வ நாயகன், கிழக்கு நோக்கி நின்ன திருக்கோலம், தேவர்களுக்கு நாதனா இருந்தவர், மூவராகிய ஒருவன், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்னும் மூவருமே தானேன்னு காட்சி கொடுத்தவர், வைகுண்ட நாயகி, ஹேமாப்ஜவல்லி தாயார், ஆச்சரியமான தாயார் சன்னதி, தேவர்களை ரட்சிப்பதற்காகவே பிராட்டி, சந்திர விமானம், சுத்த சத்துவ விமானம்னு சொல்றா. கருடனுக்கும் ஆதிசேஷனுக்கும் அனைவருக்கும் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வாராலே 10 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரம். அவசியம் எல்லாரும் வரணும், பெருமாளையும் சேவிச்சுக்கணும். பக்கத்திலே சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு ஆச்சரியமான சன்னதி உள்ளது. அங்க போய் சேவித்தேன்னா, ஓஹோ, இந்த சுவாமி இங்க பெருமாளுக்கு எப்போதும் மங்களாசாசனம் பண்ணி கொண்டு இருக்கிறார், நாமும் மங்களாசாசனம் பண்ணணும். திருமங்கை ஆழ்வார் எப்படி பெருமானை பாடியிருப்பாரோ இன்னும் அந்த பெருமானை சேவித்துக் கொண்டு திருவகீந்திரபுரத்து ஓஷதாத்திரியில் எழுந்துருள் இருக்கும் ஹயக்ரீவ பெருமாளுக்கும் தெய்வநாயக பெருமானுக்கும் பல்லாண்டு பாடி ஜனனி जननी जठरी रखिए ले मझ, जननी जठरी रखिए ले मझ, पोजुनी पंचही प्राण, रामा पोजुनी पंचही प्राण।
माझा यजमान, राम तू माझा यजमान, राम तू माझा यजमान, राम तू माझा यजमान, राम तू माझा यजमान. बागरे रिगत मातेचे उस्तनी, बागरे रिगत मातेचे उस्तनी, पय केले निर्माण, पय केले निर्माण, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान. ऐसे असत या पोटाची का करू चिंता जान, रामा ऐसे असत या पोटाची का करू चिंता जान, ऐसे असत या पोटाची का करू चिंता जान, ऐसे असता या पोटाची का करू चिंता जान, राम ऐसे असता या पोटाची का करू चिंता जान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान. आशा नाही इतर जनाची, वागता तुझ्यान, रामा आशा नाही इतर जनाची, वागता तुझ्यान, आशा नाही इतर जनाची, वागता तुझ्यान, आशा नाही इतर जनाची, वागता तुझ्यान, आशा नाही इतर जनांची, वागत तुझ्यान, रामा आशा नाही इतर जनांची, वागतो तुझ्यान, रामा तू माझा यजमान, राम तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान. मध्वमुनीश्वर स्वामी रमापती, हरि माझा अभिमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान, रामा तू माझा यजमान. हरि हरि जय जय राम कृष्ण हरि, हरि हरि जय जय राम कृष्ण हरि, हरि जय जय राम कृष्ण हरि, हरि हरि जय जय राम कृष्ण हरि, हरि जय जय राम कृष्ण हरि, हरि हरि जय जय राम कृष्ण. राजा राम कृष्ण हरि, राजा राम कृष्ण हरि, राजा राम
राम कृष्ण हरि राजा राम कृष्ण हरि राजा राम कृष्ण हरि राजा राम